சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா பருப்பு ரசம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத பார்க்கலாம். பருப்பு 2 ஸ்பூன் எடுத்துட்டு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன் மஞ்சள் தூள் போட்டு. அது வேக வச்ச தண்ணியை வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம். புளி வந்து எலுமிச்சம்பழம் எடுத்து ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். தாளிக்க நெய் கொஞ்சம், கருவேப்பிலை, வரமிளகா 2 கிள்ளி வச்சுருக்கேன், பெருங்காயம் கொஞ்சம், மல்லித்தலை, கடுகு, சீரகம், தேவையான அளவு உப்பு. நம்ம ரசத்துக்கு வந்து மிளகு 1 ஸ்பூன், சீரகம், வரமல்லி, ஒரே ஒரு பச்சை மிளகாய், பூண்டு தோலோட, கருவேப்பிலை இதெல்லாம் வந்து நம்ம தட்டி வச்சுக்கலாம். பருப்பு ரசத்துக்கு வந்து புளி மட்டும் போட்டு செய்கிறேன், ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி ஃபுல்லுமே சேர்க்காம புளி மட்டும் தான் சேர்க்குறோம். உருளைக்கல்ல போட்டு நம்ம மிளகை இடிச்சுக்கலாம். மிளகு லைட்டாக இடிச்சுன்னா சீரகம் போட்டுக்கலாம். எடுத்து வச்சுருக்க வரமல்லி கொஞ்சம், 1-2 மிளகு, சீரகம், மல்லி நுணுக்கியாச்சு. அது கூடயே பச்சை மிளகாய், தோல் உரிக்காமல் வச்சுருக்க பூண்டு தோலோடு போட்டால் தான் ரசத்துக்கு ரொம்ப வாசமாக இருக்கும். கொஞ்சம் தட்டிட்டு கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். 1-2 தட்டிக்கலாம். 2 தட்டியாச்சு. நம்ம 1-2 தட்டி எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து ரசம் தாளிக்கலாம். தாளிக்கிறதுக்கு முன்னே ஒரு பாத்திரத்தில் புளி தண்ணி கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன், அது ஊற்றிக்கணும். வேக வச்ச பருப்பு தண்ணி, வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க பருப்பு 2 ஸ்பூனு, தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மல்லித்தலையும் போட்டுக்கலாம். எல்லாம் போட்டு ஒரு கலக்கிடலாம். அடுப்பில் ஒரு வானொலி வச்சுட்டு காஞ்சனா எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்கோம், நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன், ஒரு 1/2 டீஸ்பூன் ஊற்றினா ரொம்ப வாசமாக இருக்கும். எண்ணெய் காஞ்சனா கடுகு சீரகம் போடலாம். கடுகு சீரகம் கொஞ்சம்னா வரமிளகாயும் கருவேப்பிலையும் போடலாம். பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். மிளகா வறுத்தெண்ண அரைச்சி வச்சுருக்க மிளகு, சீரகம், பூண்டெல்லாம் போட்டு லைட்டாக 1 நிமிஷம் வதக்கிட்டு வதக்கிட்டோம். இப்போ வந்து புளி தண்ணி பருப்பெல்லாம் ஊற்றி வச்சுக்கலாம், அது ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சு. இப்போ உப்பு பத்துதா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம அடுப்பை சிம்மில் வச்சு நுரக்கட்டினா பருப்பு ரசம் இறக்கிடலாம். ரசம் நுரக்கட்டினதாக இறக்கணும். கொதிக்க வச்சு இறக்குனீங்கன்னா வாசம்லாம் போயிடும், ரசம் நல்லா இருக்காது. பாருங்கள், லைட்டாக நுரக்கட்டுது. மல்லித்தலை முதல்லையே போட்டு வச்சோன்னா ரொம்ப வாசமாக இருக்கும். இப்போ இறக்குறப்பையும் நம்ம கொஞ்சம் மல்லித்தலை போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ரசம் நல்லா நுரக்கட்டிடுச்சு. நம்ம இப்போ இறக்கிடலாம். பருப்பு ரசம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.